இன்றைய ஆன்மீக தகவல். அதாவது பக்திக்கு ஒரு மிக அற்புதமான உதாரணம் பிரகலாதன். சிறுவன், அந்த சிறுவன் 7 வயது சிறுவன் பக்திக்கு இன்றைய யுகம் வரை, கலியுகத்தில் இருக்கின்றோம் நாம் இப்போது. கலியுகம் வரை இந்த பிரகலாதன் நமக்கெல்லாம் ஒரு பக்திக்கு உதாரணமாக இருக்கின்றான். அசையாத பக்தி, பகவானிடத்திலே பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் பிரகலாத பக்தி. ஆக இந்த பிரகலாதனை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பக்தி! மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து கடும் கோபத்தோடு தூணிலிருந்து வெளிப்பட்டு ஹிரண்யனை கூறு போடுகின்றார். ஹிரண்யனை கூறு போட்டு மிக மிக உக்கிரமான ஒரு கோபத்தோடு, சாதாரணமாக மகாவிஷ்ணு என்பவர் மிக சாந்தமான தெய்வம் என்றுதான் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது. அந்த பழமொழிக்கேற்ப நரசிம்மராக அவதாரம் எடுத்து தூணிலே இருந்து கடும் கோபத்தோடு வெளிப்பட்டு அதிபயங்கர உருவம், சிங்க முகம், மனித உடல், இதுவரை பார்க்காத ஒரு வித்தியாசமான அமைப்பு, கணப்பொழுதிலே வந்தார் தூணிலிருந்து. இந்த தூணிலே இருக்கின்றானா என்று ஹிரண்யன் கேட்டான். ஆம், தூணிலே இருப்பார், துரும்பிலேயும் இருப்பார் என்கின்றார் பிரகலாதர். உடனே அந்த கணத்திலே வெளிப்பட்டு வருகின்றார் நரசிம்மர். அதனால்தான் நரசிம்மரிடத்திலே நாளை என்பது இல்லை என்று சொல்வார்கள். ஆக நரசிம்ம அவதாரத்தோடு மிக கடும் கோபத்தோடு வெளிவருகின்றார் நரசிம்மர். அங்கே இருக்கின்ற வீரர்கள் எல்லாம், ஹிரண்யனுடைய மந்திரி சபையிலே வீரர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் எல்லோரும் இந்த முகத்தை பார்த்து, இந்த உருவத்தை பார்த்து பயந்து போய் ஆயுதங்களை எல்லாம் போட்டுவிட்டு ஓடுகின்றார்கள். தனியாக நின்ற ஹிரண்யனை மகாவிஷ்ணு அப்படியே மடியிலே தூக்கி வைக்கிறார். தூக்கி வைத்து குடலை பிடுங்கி மாலையாக போட்டுக்கொள்கின்றார். இதனை பார்த்து வானவர்கள் நடுங்கி போகின்றார்கள். யாருக்கும் மகாவிஷ்ணுவிடம் செல்வதற்கு தைரியம் வரவில்லை. நரசிம்மர் அப்படியே மிகுந்த உக்கிரத்தோடு இருக்கின்றார். அவரை சாந்தி செய்வதற்கு யாருக்குமே தைரியம் வரவில்லை. காரணம், அப்படிப்பட்ட கோபம். உலகங்களும் நடுங்குகின்றன. மகாலட்சுமி தாயார், அதாவது எப்போதுமே கணவனிடத்திலே மனைவிக்கு உரிமை அதிகம் இருக்கும். கோபத்தை குறையுங்கள் என்று அவர் கணவனுக்கு சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட மகாலட்சுமியே பயப்படுகின்றாள். என் கணவரை இந்த கோலத்திலே நான் எப்படி பார்ப்பது? மிகுந்த கோபத்தோடு இருக்கின்றாரே, இவரை யாரானும் சமாதானம் செய்யுங்கள் என்று மற்றவரை துணைக்கு அழைக்கின்றாள் மகாலட்சுமி. பிறகு நான் செல்கின்றேன் அருகிலே. இந்த கோபத்தோடு அவர் அருகிலே செல்வதற்கு எனக்கு பயமாக இருக்கின்றது என்று மகாலட்சுமி சொல்கின்றார். அப்படி இருக்கும்போது யார் இந்த கோபத்தை தணிப்பது? இந்த கோபத்தை தணிக்கின்ற சக்தி யாருக்கு இருக்கின்றது என்றால், உண்மையான பக்தனான பிரகலாதனுக்கு மட்டுமே இருக்கின்றது என்று யார் கூறுகின்றார் தெரியுமா? சிவபெருமான் கூறுகின்றார். காரணம், ஹிரண்யனை வதம் செய்யும் போது உலகங்களும் நடுங்குகின்றது. எனவே சிவபெருமான் முதற்கொண்டு அத்தனை தேவர்களும் அங்கு வந்து விடுகின்றார்கள். சிவபெருமான் சொல்கின்றார், பிரகலாதனுக்கு மட்டும்தான் நரசிம்மருடைய இந்த கோபத்தை தணிக்கின்ற ஆற்றல் உள்ளது. ஆகவே பிரகலாதா, நீதான் நரசிம்மருடைய கோபத்தை தணிக்க வேண்டும், உனக்காகத்தான் அவர் இங்கு வந்திருக்கின்றார் என்று கூறுகின்றார். உடனே பெருமாளுக்கு அருகிலே பிரகலாதன் செல்கின்றார். நரசிம்ம அவதாரத்தோடு உக்கிரமாக வீற்றிருக்கின்ற பெருமாளுக்கு அருகிலே பிரகலாதன் செல்ல, நரசிம்மர் பிரகலாதனை அள்ளி அணைத்துக் கொள்கின்றார். மடியிலே வைத்து தன்னுடைய நாவால் பிரகலாதனை அப்படியே நக்கி கொடுக்கின்றார். பிரகலாதன் உச்சி குளிர்ந்து போகின்றான். பிரகலாதா, என்னை மன்னிப்பாயா என்று பெருமாள் கேட்கின்றார் பிரகலாதனிடத்திலே. அப்போது எப்படிப்பட்ட பக்தியாக இருக்கும் பிரகலாதனுடைய பக்தி பாருங்கள். பிரகலாதா, என்னை மன்னிப்பாயா? நான் உனக்கு நிறைய சோதனைகளை கொடுத்து விட்டேன் அப்பா. சிறு குழந்தை நீ. உன்னுடைய பக்தியை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக
பெரிய மிகப்பெரிய சோதனைகளை எல்லாம் உனக்கு நான் அளித்து விட்டேன் என்று பிரகலாதனிடத்திலே நரசிம்மர் கண் கலங்குகின்றாராம். எப்படிப்பட்ட பக்தி அப்போது பிரகலாதனுடைய பக்தி! சுவாமி, தாங்கள் ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் சொல்கின்றீர்கள் என்று பிரகலாதன் மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்கின்றான். அதாவது நரசிம்மரை பார்த்து கேட்கின்றான். உன்னை நான் அதிகமாக சோதித்து விட்டேன் அப்பா. ஆகவே நமக்கெல்லாம் பக்தி என்பது பிரகலாதனை போல் இருக்க வேண்டும். பக்தியிலே நாம் அசையாத பக்தி வைக்க வேண்டும். ஏதேனும் ஒரு மூர்த்தத்தை பிடித்து கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு சுவாமி, அது நரசிம்மராக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், அம்பிகையாக இருக்கலாம், ஐயப்பனாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு சுவாமி, அந்த சுவாமியை நாம் பற்றி கொண்டு பக்தி செலுத்தினால் பிரகலாதனை போன்ற ஒரு நல்ல ஒரு நிலை நமக்கும் கிடைக்கும். பிரகலாதனுக்கு அப்படித்தான் கிடைத்தது. பிரகலாதனுக்கு எப்படி கிடைத்தது? அவன் கருவிலே இருக்கும் போதே நாரத மகரிஷி பெருமாளுடைய அம்சத்தை, பெருமாளுடைய சக்தியை, பெருமாளுடைய பேறுகளை பிரகலாதனுடைய மண்டைக்குள் ஏற்றுகின்றார். ஆகவே கருவில் இருக்கும் போதே பிரகலாதனுக்கு நாராயணனை பற்றி தெரிந்துவிட்ட காரணத்தினாலே அவன் பிறக்கும் போதே பக்தனாக பிறந்தான். அதனால்தான் இப்பொழுது கூட கர்ப்பஸ்ரீகள் இல்லத்திலே இருக்கும்போது நல்ல ஒலி அலைகளை கேட்க வேண்டும், நாம சங்கீர்த்தனங்களை கேட்க வேண்டும், இறைவனுடைய உபன்யாசங்களை கேட்க வேண்டும், இறைவனை பற்றிய உபன்யாசங்களை கேட்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். ஆகவே கருவில் இருக்கும் போதே நமக்கு பக்தியை வளர்க்க வேண்டும். அது தாயினுடைய கடமை. தாய் அப்படி செய்துவிட்டால் நல்ல குலம் வளரும். நல்ல குலம் வளர்ந்து விட்டால் இந்த சமுதாயமே நன்றாக இருக்கும். ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை நல்லவனாக இருந்தால் அந்த தெரு முழுக்க நன்றாக இருக்கும். ஆகவே அப்படி ஒவ்வொரு வீட்டிலேயும் குழந்தைகள் நல்லபடியாக வளர்ந்தால் இந்த சமுதாயம் நன்றாக இருக்கும் அல்லவா? ஆகவே குழந்தைகளுக்கு பக்தியை வளர்ப்போம். நல்ல பக்தியை வளர்த்து இந்த சமுதாயத்தை பேணி காப்போம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.